ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளிய கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலத்தின் 62வது செய்யுளை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செய்யுளை பார்ப்போம். சத்தொடு சித்தானந்தம் சமம் திறம் சாட்சியேகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தொடு ஜடம் துக்காதி பொருந்து வேதங்கள் ஆன சூத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். சென்ற 60 மற்றும் 61வது செய்யுளிலே ஆன்மா உடலோ உயிரோ மனமோ அல்ல, அது அன்னமய கோஷம் அல்ல, பிராணமய கோஷம் அல்ல, மனோமய கோஷம் அல்ல, விஞ்ஞானமய கோஷம் அல்ல, அல்ப சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆனந்தமய கோஷமும் அல்ல என்று விளக்கினார். மனமாகப்பட்டது கரணமாகவும் கருத்தாகவும் இருக்கக்கூடிய மனம் புத்தி இவையாகவும் அல்ல என்று விளக்கமாக அடுத்த செயலில் கூறினார். தற்போது நாம் காணவிருப்பது அவ்வாறு இருக்கக்கூடிய ஆத்மா, அதனுடைய சுரூபம் என்ன, எவ்வாறு அதை புரிந்து கொள்வது என்பதை விளக்கி கோர இருக்கின்றார். அதன் முதற்படியாக இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. இந்த செய்யுளின் பொழிப்புரையை இப்போது பார்ப்போம். சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இவை மூன்றும் சேர்ந்த சச்சிதானந்த பொருளாய் யாவர்க்கும் சமம் என பொதுவாகவும் திறம் எனும் உறுதியாகவும் அனைத்தையும் காணும் சாட்சியாய் ஏகமென்ற ஒன்றாய் நித்தியம் எனும் நிலையான தன்மையாய் எங்கும் வியாபித்து ஆன்மா ஆகப்பட்டது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அழியாத நிலையுடைய ஆன்மாதான் நீ என்று சிஷ்யனை சுட்டி காட்டுகின்றார். நீயே அதுவாய் இருப்பதை அறிந்து 9 வாசல் கொண்ட உடம்பையும் அதில் பொருந்தியுள்ள துக்கமான பிறப்பு மற்றும் இறப்பை தரும் அனைத்தையும் பஞ்ச கோஷங்களையும் ஒதுக்கிவிட்டு இத்தூரத்திலே நிற்கும் சூட்சும உடம்பை காண 10ஆம் வாசல் எனும் பிரம்மரந்திரத்தை வெளியில் திருச்சிற்றம்பலத்தை சேர்ந்து நீ அதுவாக ஆவாய் என்று உபதேசிக்கின்றார். இந்த செய்யுளில் உள்ள குறிப்பாக சில பதங்களை நாம் மீண்டும் விசாரம் செய்வோம். சத்தொடு ஆனந்தம் என்பது சச்சிதானந்தத்தை குறிப்பிடுகின்றது. அதாவது பிரம்மம் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபி. சமம் திறம் சாட்சி ஏகம், சமமாக ஸ்திரமாக சாட்சியாக ஒன்றாக ஏகமாய் இருக்கின்றது தான் ஆத்மாவும் பிரம்மாவும். நித்தியம் வியாபி ஆன்மானி, என்றும் நித்தியமாய் இருக்கக்கூடியவன், வியாபியாய் இருக்கக்கூடியவன், அவன்தான் ஆத்மா. அதுவாக அறிந்து அப்படியாக இந்த குணாதிசயங்களை பொருத்தி பார்த்து நீயும் அந்த ஆத்மாவினுடைய உருவமே என்று அறிந்து கொள்வாயாக என்று சிஷ்யனுக்கு குருவானவர் உபதேசிக்கின்றார். இதன் ஆங்கில விளக்கத்தை தற்போது பார்ப்போம். The substance of the mantra runs like this. Sattodu chit anandam samam tiram sachi ekam is the opening line of this verse that is focused towards the description of the attributeless Atman that has taken a dwelling in the hearts of the Jiva. Guru tries to enlighten the disciple that he is the very Atman and to be identified as such, getting totally rid of the body-mind consciousness. In the last couple of verses, he advised the disciple
to negate the Panchakosha, the body, the prana, the mind, the buddhi, and the Malina Ananda, the temporary bliss that the jiva enjoys during the sleep. Now, the Guru proceeds with an academic description about Atman, the Brahman, as he is existence, consciousness, and absolute bliss, the witness and an observer of all that is under his manifestation. He is eternal, pervasive, omniscient, an entity-less an entity. This is well elaborated and explained in Mandukya Upanishads, verse number 7, as Na anta pragyam, na bahish pragyam, na upayata pragyam, so on and so forth. பொத்தொடு ஜடம், ஒன்பத்தொடு என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். பொத்தொடு என்பது 9 குறிக்கின்றது. Mistakenly understood to be only having 9 apertures, but generally we forget the moksha dwara, the Brahmarandram, which is formed on the crest of the skull. This forms the 10th aperture that gives the entry to the Atma plus causal body during the birth, and exit way to the Suddha Chaitanya Atma through this exit during the last breath. Suddha Chaitanya alone can take an exit through this Brahmanandram. Dukkadi Purundu Vedangal. The Kshetrama, the body of the Jiva, here with particular reference to the humans, has 9 apertures, or the windows, that has a tendency to keep the mind and buddhi always focused outside objectively. The sadhaka must be aware of all these upadhis connected to the body, such as Shadvikaras and 7 avasthas. Shadvikaras are pertaining to the physical aspects of the body, and 7 avasthas are the inherent qualities and the subtle aspects like ajnana, aropam, vikshepam, etc. The sadhaka must aim at achieving an acumen that could settle down with the knowledge of negating all these physical and objective aspects and remain ever with the Nirguna Swarupa of Atman, that is the Karta and Activator sheltered in the body. Understanding this doctrine behind the Atma, Atma Tattva, he must strive for getting out of the body sense and try to align with the Jnanavili, the cosmos of wisdom. He must not remain imprisoned and tied up in the dark cave of Ajnana and try to understand the blissful state of Sat Chit Ananda Swarupa, the Brahman in cosmic level and Suddha Atman in the Dakharakasa level. Veliyal Avai is the Brahmanandreya aperture or the Ponnambala Veli. Purundu Vedangal is to be understood as Vijayadiya Vedam, the one between the Ishvara and the Jiva, and Sajati Vedam, the difference between the homogeneous state, such as a man to man, and Swagata Vedam, the difference in one's own self. Dispensing with all these disparities, the Vedams, one must understand that the Brahman and Atman is Ekam, one and the one only. Brahman Okate is a Vakya seen in Annamacharya's Kirtana. Now, the Guru proceeds further with the explanation pertaining to Brahman and Atman in the ensuing verses, handling different similes, analogies, etc. and etc. Until then, let us rest for a while. Meet tomorrow. Thank you.